தமிழ் தலைவாஸ் vs யூம்பா மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவு யூம்பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமை தோக்கடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இருந்துச்சு. மொத்தமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த நாளே தமிழ் தலைவாஸ் டீமுக்கான நாள் இல்லை. ஓகேங்களா, எந்த ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ எடுத்தாலும் எதாக இருந்தாலுமே நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக மட்டும்தான் இருந்திருக்கு. நம்மளோட ரைடிங் டிஃபென்ஸ் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. நான் முக்கியமாக சச்சினை சொல்லணும். சச்சின் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிட்டாரு. அண்ட் நரேந்தரை பொறுத்தளவு அவருமே ஓரளவு தான் ப்ளே பண்ணார், ரொம்பலாம் ப்ளே பண்ணவே இல்லை. அண்ட் நம்மளோட டிஃபென்ஸில் சாகில் குலியாவால் பெருசாக ப்ளே பண்ண முடியல, டீமை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியல. அமீரை பொறுத்தளவு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தார். அபிஷேக்கை பொறுத்தளவு பெருசாக டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணலை. அண்ட் அனுஜை பொறுத்தளவு ஓரளவு ப்ளே பண்ணார். ஓகேங்களா, இதுதான் ஓவராலாக. அண்ட் இந்த மேட்ச்ல இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மொயின் ஜஃபாகி நல்ல தரமாக ப்ளே பண்ணார். ஓகேங்களா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், இந்த பிளேயர் வந்து இன்னும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சில மாற்றங்கள் அந்த பிளேயர் கிட்ட வந்து தேவைப்படுது. அந்த ரன்னிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ரியாக்ஷன் டைம் வந்து கொஞ்சம் அந்த பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நம்மளே இந்த பிளேயர் வந்து க்ரூம் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேயர் வேற மாதிரி இருப்பார். யார்? மொயின் ஜஃபாகி. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேயரை க்ரூம் பண்ணோம் அப்படின்னா ஒரு தரமான பிளேயராக கண்டிப்பாக இருப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யூம்பா டீம் வந்து நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. நான் வந்து அஜித் சௌகான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். அவருக்கு ப்ராப்பராக பிளான் போட்டுட்டு தான் தமிழ் தலைவாஸ் டீம் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் மஞ்சித்துக்கு ப்ராப்பராக பிளான் போடாதது தான் அவங்க செஞ்ச ஒரு பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ மஞ்சித்துக்கு கண்டிப்பாக பிளான் போட்டுட்டு வந்திருக்கணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்ம பார்ட்னர் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போதும் சச்சினை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், சுதாகரை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம், மஞ்சித்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அந்த மேட்சை பொறுத்தளவு இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்லேயும் மஞ்சித்துக்கு ப்ராப்பராக பிளான் போடாதது தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். நம்ம டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான பிளேயர்ஸ் இல்லை. அண்ட் டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர் இருந்தார், அவர் வந்து சாகர். அவருக்கு வந்து இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அவரை மறுபடியும் கொண்டு வர முடியாது. அதனால இந்த டீமை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல டீமாக இருக்கும். முக்கியமாக சாகில் குலியாவை வெளியே எடுத்துட்டு நிதிஷ்குமாரை வந்து அந்த பொசிஷன் ப்ளே பண்ண வச்சாங்க. ஆனால் அது வந்து நல்ல ஐடியாவாக பார்க்குறேன். அவர் வந்து நல்லாவே ப்ளே பண்ணார். அவர் வந்து அந்த பொசிஷன் எடுத்த பிறகு டீம் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து டிஃபென்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வாங்க. சாகில் குலியாவுக்கு பதிலாக நிதிஷ் உள்ள கொண்டு வந்தீங்க, பக்கவான மூவ். அமீரும் ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுறாரு. அபிஷேக் ஒரு சில டேக்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா டிஃபென்ஸ் ஓவராலாக செட் ஆயிரும். அண்ட் ரைடிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சச்சினை உள்ள வச்சுக்கோங்க. சச்சின் நல்லா ப்ளே பண்ணலனாலும் சச்சினை உள்ள வச்சுக்கோங்க, மொயினை வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு யங் பிளேயர் இப்போ சௌரபை வந்து யூஸ் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதே போல் மாசான முத்து, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தருக்கா வாய்ப்பு கொடுங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஏன் சச்சினை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அவர் பெருசாக பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் கூட டீமை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனார் அப்படின்னா அது நல்ல விஷயமா பார்க்குறேன். அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா மஞ்சிதா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. இங்கே மொயினை தவிர வேறு யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. போனஸ் பாயிண்ட்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரன்னிங் ஹேண்ட் டச்சஸ் இந்த மாதிரி பெருசாக யாருமே நான் பயன்படுத்தி பார்க்கல. அந்த டெக்னிக்கில் எதுவும் பெருசாக பாயிண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிரச்சனைகளாக இருக்குது. ஒரு யங் பிளேயர் மொயின் ஜஃபாரி, சச்சினை வந்து வச்சு இந்த டீமை ஓரளவு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீம் பெட்டர் டீமாகவும் ஸ்ட்ராங்கான டீமாகவும் இருப்பாங்க. அண்ட் உனக்கு தமிழ் தலைவாஸ் டீம் தோத்தது வருத்தமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏன் அப்படின்னா பழகி போச்சு. ஸோ நம்ம எல்லா சீசனும் ஜெயிச்சுட்டு இந்த மேட்ச் தோற்றுருந்தோம் அப்படின்னா ஒரு வருத்தம் இருந்திருக்கும். நம்ம அதெல்லாம் பழகி போன விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும் நிலையில் ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் எடுக்கணும். ஸோ எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்து அடுத்ததாக தொடர்ச்சியாக 2 மேட்சஸ் இருக்குது, அந்த மேட்சை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மேட்சஸ் வந்து நம்ம ஜெயிக்கலாம். கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு மொயினோட பர்ஃபார்மன்ஸஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பூஸ்டப் வந்து கொடுக்குது. ஓகேங்களா, அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது நம்ம ஓரளவு நல்ல கம்பேக் கொடுத்துருக்கோம். அண்ட் முக்கியமாக அந்த ஆல் அவுட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக நடத்திருந்தோம் அப்படின்னா இந்த மேட்சை அசால்ட்டாக டைப் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஜெயிக்க கூட செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாத நேரத்தில், அதாவது ஒரு 5 பேர் இருக்கும்போதோ 4 பேர் இருக்கும்போதோ சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்ஸ்லையோ அதிகமாக டேக்கிள் ஆகிறாங்க. அந்த இடத்துல பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ் யாராலையும் கொடுக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்பீடாக துருதுருன்னு இருப்பாங்க. ஸோ சடனாக ரன்னிங் ஹேண்ட் டச்சஸோ அந்த ஸ்பீடை பயன்படுத்தி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால யங் பிளேயர்ஸ் அதிகமாக அந்த மாதிரி நேரங்களில் பயன்படுத்தலாம். அண்ட் ஹைட்டான பிளேயர்ஸையும் யூஸ் பண்ணலாம்.
அண்ட் இந்த மேட்சின் மூலம் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ யூம்பா டீம் நல்லா ப்ளே பண்ணாங்க, கடைசியில் நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல யூம்பா டீம் வந்து நல்ல பிளான் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி டீமை கொண்டு போனனால தான் அந்த லீடை தக்க வச்சு ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூம்பா டீம் அண்ட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அடுத்த மேட்ச்சில் வந்து கம்பேக் கொடுங்க தமிழ் தலைவாஸ் டீம். அண்ட் அவ்வளோதான் வீடியோ. ஸோ இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.